டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல தெளிவா சொல்றாங்க 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை இருக்கு. லைக் கேட்டீங்க, டவுரிய கேட்டா டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, டவுரி வாங்குனா 5 இயர்ஸ் வரைக்கும் அண்ட் தென் 15,000 வரைக்கும் ஃபைன் இருக்கு. டவுரிய வந்து இப்ப நம்ம பேசும்போது உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுறீங்கன்னு கேக்குறாங்கல்ல, அப்படி கேக்குறதுக்கே வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தண்டனை இருக்கு. உட்கார்ந்து பொண்ணுக்கு என்ன செய்றீங்க, இதெல்லாம் எங்களுக்கு டவுரி வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதுக்கே. டவுரி வாங்கிட்டா 5 இயர்ஸ். அதே போல ஆட் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நான் எனக்கு பொண்ணு வேணும் இல்ல பையன் வேணும், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, நான் இதை வரதட்சணையா தர்றேன், இல்ல எனக்கு ஃபேக்டரி இருக்கு, இதையெல்லாம் சொல்லி ஆட் கொடுத்தாலும் 5 இயர்ஸ் தரேன்னு சொன்னாலுமே ஆட் கொடுத்து இந்த மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல அதுக்குமே தண்டனைகள் இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்டனைகள் இருக்கு. இவ்வளவு ஐபிசி இப்ப பிஎன்எஸ் மாத்திருக்காங்க. அதுலயுமே டவுரி டெத்துக்கு வந்து ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்குள்ள ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அது சூசைடா இருக்கலாம், இல்ல ஒரு சஸ்பீஷியஸ் மர்டர் டெத்தா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து டவுரி டிமாண்டோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா அந்த பொண்ணு வரதட்சணை கொலை செய்யப்பட்டால்னு நம்ம நம்பிடுவோம். ஐ மீன் சட்டம் நம்பிரும், கோர்ட் நம்பிரும். சோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கு. சட்டங்கள் இருக்கும் போது சமூகத்துல அது எங்க லேக் ஆகுது?